நபி மேல முஹப்பத்து வச்சிருக்கேன்னு ஒருத்தர் சொன்னா, முஹப்பத்து வச்சுலாம் ஒண்ணும் செய்ய முடியாதியா, அமல் செஞ்சியா, சுன்னத்து படி நடந்திய, ஏன் சுன்னத்தை பின்பற்றல? இல்ல, அது வேற இது வேற. நபியின் மீது முஹப்பத் ஒரு மனுஷன், அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதே வவாலிதே. இன்னொரு ஹதீஸ்ல வஃபீ நஃப்ஸி, தன்னை விட நபியின் மீது பிரியம் இருக்கணும். ஏன் உயிரை விட நான் ரசூலை நான் பிரியம் வைக்க வேண்டும். அதனாலதான் ஒரு ஆராபி வந்து கேட்டார் இல்லையா, மத்தா அஸ்ஸா யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்போது வரும் எங்கள் நாயகமேன்னு. வமா அதத்தலஹா, அதுக்கு நீங்க என்ன தயார் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பெருமானார் கேட்டாங்க. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்கிட்ட அப்படி ஒண்ணு இல்லையே, இன்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் பிரியப்படுறேன்னு. உடனே இன்னைக்கு இந்த வஹாபிச அந்த சிந்தனை உள்ளவர்கள் மாதிரி உண்டான செய்திகள் சரின்னு இருந்தா பெருமானார் கேட்டிருப்பாங்க, ஏமாத்திரியா, ஏமாத்திர நடிக்கிறியா, என்ன பிரிய வேண்டி கிடக்கு, தொழுதியா, எம் மாதிரி நடந்தியா, நோன்பு வச்சியா, என்னையா செஞ்ச நீ அப்படின்னு கேட்கல. அந்த ஆராபிட்ட கேட்கல. 1400 ஆண்டுகளுக்கு அன்றைக்கு பெருமானார் சொன்ன ஒரே பதில் தான் என்ன சொன்னாங்க, முஹப்பத் வச்சிருக்கீங்க. அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒத்த வார்த்தை, அல் மர்உ மஅமன் அஹப்ப, நீ என்னோடு சுவனத்தில் இருப்பாய். இதை விட சர்டிபிகேட் யார் தர முடியும்? சகோதரர்களே, அவர்கள் சொல்லுங்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அதை விட பிரியப்படுகிற மக்களாக நம்மை ஆக்கி தந்திருக்கிறான்.